முதல் பேச்சாளராக பாரம்பரிய ஜோதிடர் திருச்சி மாநகரினுடைய தங்கம் எங்கள் அன்பண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்று முதல் கருத்தரங்கில் முதல் பேச்சாளர் அண்ணனுக்கு கொடுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தலைப்பு நேற்றே சொல்லிட்டேன், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணன் அருமையாக அந்த தலைப்பில் பேச போகிறாரு. ரொம்ப பயனுள்ள ஒரு தலைப்பு. அண்ணா, அன்புடன் உங்களை அழைக்கிறோம், வாருங்கள். ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக உரையாற்றுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன். கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். என் பேர் ரவின்னு சார் வந்து கூப்பிட்டு சொன்னார். இங்கே நிறைய பேர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு நாளில் முதல்ல வரக்கூடிய கிரகம் நமக்கு தெரிஞ்சு சூரியன் தான். அதனால் சூரியன் சம்மந்தப்பட்டவங்களை தான் நீங்கள் மேடையில் உட்கார வச்சுருக்கீங்க. நிச்சயமாக இந்த செந்தூரான் அறக்கட்டளை உலகத்திலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, ஜோதிட உலகத்திலும் சரி, நீங்கள் எப்பொழுதும் பிரகாசமாக உங்கள் பேருக்கு தகுந்தால போல் நீங்கள் நம்பர் 1 இடத்துல இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து உங்களை வாழ்த்துறேன் சார். வாழ்த்துற அளவுக்கு எனக்கு கொஞ்சமாக வயசு இருக்குது சார். ஓகே, ஒரு ஜோதிடரை இன்னொரு ஜோதிடரை தான் என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். வெளியில் இருந்தெல்லாம் யாரும் வரவே மாட்டாங்க. நமக்கு நாமளே உயர்த்தி பேசிக்கணும், உண்மையே இருக்கிற பட்சத்தில், சரிங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குரு பூர்ணிமா நிகழ்ச்சியில் நான் வந்து திண்டுக்கலுக்கு போயிருந்தேன். அதில் வந்து எங்களுடைய கணேஷ்குமார் சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, நம்மளுடைய குருநாதரை வந்து எந்த வகையிலையும் நீங்கள் புகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு. அங்கே நான் எதுவுமே பேசலை. உங்களோட அனுமதியின் பேரில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம குருநாதரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். போன வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஐயா பரமத்தி வேலூர் வந்தார். நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துக்கு வந்தார். என்னுடைய பையன் வந்து சின்ராஸ் ஐயாவுடைய மிகப்பெரிய ஃபேன். இது நான் 2 மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கேன். என் பையன்தான் சின்ராஸ் ஐயா பார்க்கணுன்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். வந்த இடத்துல மேடையை கொடுத்து மைக்கை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. அங்கேயும் நாம் பேசின முதல் சப்ஜெக்ட் வந்து சூரியனை பற்றி தான். லக்ன புள்ளி சூரியனாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி, அது முதல் மேடையிலேயே நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஆதரவையும் கொடுத்துச்சு. உண்மையாலுமே அன்னைக்கு சின்னராஸ் ஐயா பரமத்தி வேலூர் வரலன்னா இன்றைக்கு உங்கள் முன்னாடி ரவிச்சந்திரன் ஒருத்தர் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் இந்த அளவு மேடையில் பேசுகிறதுக்கும், நான் இந்த வந்து யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி போகிறதுக்கும் என்னுடைய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா மட்டுமே காரணம். அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு என்னுடைய உரையை தொடங்குறேன். சரி, எல்லாத்துக்குமே பணம் வேணும் இல்லைங்களா? பணம் தானே முக்கியமான ஒரு விஷயம். பணம் தான் சார் பெரிய விஷயம். நல்லா பாருங்கள், லக்னம்ங்கிறது நம்ம லக்னத்துக்கு அடுத்த இடம் பாருங்கள், கிட்டவே 2ஆம் இடம். லக்னத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய, அப்போது மனுஷனாக பிறந்த உங்களுக்கு கண் எவ்வளோ முக்கியம், முகம் எவ்வளோ முக்கியம், அதன் பிறகு பல்லு எப்படி முக்கியம், சொல்லு எப்படி முக்கியமோ அதே மாதிரி காசும் முக்கியம். அதனால தான் அதை லக்ன பாவத்துக்கு அருகில் வச்சாங்க. சரி, இந்த காசு சின்ன காசா பெரிய காசா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு 11ஆம் பாவத்தை வச்சாங்க. 2ஆம் இடத்துக்கு 11ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வரும்னு யாராவது சொல்லுங்கள். எனக்கு தெரியல சார், சொல்லுங்கள் சார். சார், 11ஆம் பாவம் 2ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவமாக வருமா? அப்போ அந்த ஸ்தானத்துக்கு அது பெரிய கேந்திரம் தானே. இந்த 2 ஸ்தானத்தை பற்றி தான் சார் நீங்கள் நான் பேச போகிறேன். மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் பணம். இந்த 2ஆம் அதிபதி சுபகிரகமாக இருந்தால் ஒரு பலனையும், பாவகிரகமாக இருந்தால் ஒரு பலனையும் கண்டிப்பாக கொடுக்குது. வழக்கம் போல் எல்லா கிரகங்களும் தன்னுடைய தசை புத்தியில் மட்டும்தான் நல்லதோ அல்லது அதற்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது வந்து செய்யும். அப்போ 2ஆம் அதிபதி சுபகிரகமாக இருந்தால் ஒரு பலன் உண்டு, பாவகிரகமாக இருந்தால் ஒரு பலன் உண்டு. இதை முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டாவது ஒரு விஷயம்,
இந்த 2ஆம் அதிபதியாக இருக்கட்டும், எத்தனாம் அதிபதியாக வேணுமாலும் இருக்கட்டும், அவங்க உட்கார்ந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அடையணும். 3வது ஒரு விஷயம், இந்த 2ஆம் அதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். இவ்வளோதான் சார் கான்செப்ட். இது அடிப்படை. சரிங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம 2ஆம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன்னு நம்ம சொல்ல போகிறோம். சார் நல்லா கவனிங்க. 2ஆம் அதிபதி காசை கொடுப்பார், குடும்பத்தை கொடுப்பார். நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகள் புதுசாக வந்துச்சுன்னா 2ஆம் இடத்தை தான் பார்க்கணும். மருமகள் நமக்கு பேரம் பிறப்பானா, பேத்தி பிறப்பாங்களா, குழந்தை பிறக்குமான்னு பார்த்தா அதுக்கும் நம்ம 2ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அது பெரிய கேந்திரஸ்தானம். ஓகேங்களா? அப்போது 2ஆம் இடம் வந்து எதையும் விருத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்போ 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. பேச்சு மிக தெளிவான பேச்சாக இருக்கும். அவருடைய சொல் செயல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். மற்றவர்களை பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும். சரிங்களா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சுபகிரகத்துக்கு ஒரு மாதிரியும் பாவகிரகத்துக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். அதுக்காக நீங்கள் மீன லக்கணமாகி 2ஆம் அதிபதி செவ்வாயாகி லக்கணத்திலேருந்து அந்த பலனை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜோசியம் புரியலைன்னு அர்த்தம். என்ன இருந்தாலும் செவ்வாயுடைய அமைப்பை அவர் அங்கே காட்ட தான் செய்வார். சரி, அந்த அமைப்பில் 2ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து இருப்பது இந்த குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த அத்தனை விஷயங்களும் இவர்களை தேடி வரும்னு அர்த்தம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய அவசியம் ஏற்படாது. ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும். பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் செஞ்சு அதன் மூலியமாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன லாபத்தை கண்டிப்பாக அவங்க அடைஞ்சிருவாங்க. குடும்பம் நல்லபடியாகவே அமையும். கண்கள் சார்ந்த பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 45-50 வயசுக்கு மேலே தான் வரும், சிறிய வயசில் வராது. புரியுதுங்களா? இது 2ஆம் பாவத்தின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது. சரிங்களா? 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகுது. ஐயா கவனிக்கிறீங்களா? 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகுது. நம்ம இதில் வருமானத்தை மட்டும் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் வைக்க வேண்டாம். இந்த சமூக வலைத்தளம், சோசியல் மீடியா, தகவல் தொழில்நுட்பம், இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒரு துறை, இதில் ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுக்கக்கூடிய தன்மை இந்த 3ஆம் பாவம். அப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போனால் மீடியாவில் மூலிமா பணம் வரும், தகவல் தொழில்நுட்பம் மூலியமாக பணம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய காசு உங்கள் தம்பிக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும், தம்பிக்கோ தங்கச்சிக்கோ கொடுத்தாகணும். இதில் மாற்றமே கிடையாது. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகுது. 4ஆம் இடத்துல வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த சொத்துங்கிறது நம்மளாக உழைச்சி முன்னேறி வாங்கக்கூடிய சொத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வித்தைகள் சார்ந்த விஷயமும் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போது 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போச்சுன்னா பணத்தை பெரிய அளவில் செலவு பண்ணி தான் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் செலவு செய்யணும். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போச்சுன்னா தாயாருக்கு கண்டிப்பாக செலவு செஞ்சே ஆகணும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலோ 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலோ தாயாருக்காக ஒரு பணத்தை நம்ம செலவு செஞ்சே ஆகணும், அல்லது தாயார் உறவுகளுக்காக நம்ம பணத்தை செலவு செஞ்சே ஆகணும். வீடு, மனை, வாகனம். சரி, ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் எப்போ தான் சார் வீடு கட்டுவேன்? நான் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனோட இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் அதனுடைய தொடர்பு வரக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களில் நிச்சயமாக வீடு அமையும். சரிங்களா? அதே மாதிரி நிலபலத்தால் இவர் முதலீடு செஞ்சு அதன் மூலியம் தான் அவருக்கு பணம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்தினுடைய அதிபதி போய் 4ஆம் இடத்துல அமரும்போது விவசாயம், அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் முதல்ல நம்ம முதலீடு போடணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு லாபம் வரும். சரி, 2ஆம் அதிபதி 5க்கு போகுது சார். சார் இவங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னே தெரியாது சார், நிறைய பணம் வரும் சார். 2ஆம் அதிபதி 5ல் இருந்தால் ஜோசியர் சார், வாக்குவன்மையால் பிழைக்கக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும் சார். ஏதாவது ஒரு வகையில் 2, 5 தொடர்பு இருக்கிறனால தான் சார் அவங்க ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருக்காங்க.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு ஜோதிடராக இருப்பாங்க. ஜோதிடத்தின் மூலியமாக மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாரித்து அதை தான தர்ம விஷயத்துங்களுக்கு சேவைகளுக்கு அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காசை நிறைய நம்ம பிள்ளை செலவு பண்ணுவான். நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வச்சுருப்போம். குலதெய்வம் கோயில் கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை அதில் நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். 2ஆம் அதிபதி 6. 2ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா நம்ம காசு எதிரிக்கிட்ட போய் நல்லா கவனிங்க. கடன், நோய், எதிரி, வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உக்காந்தா நீங்கள் அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த வகையில் கவனமாக இருந்தாலும் உங்கள் காசு எதிரிக்கிட்ட போகிறது தான். இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இதுலேயும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போச்சுன்னா உங்கள் காசு எதிரிக்கிட்ட போயிடும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடம். சரிங்க சார், 2ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா நம்ம காசு எதிர்கிட்ட போயிடும், பரவாயில்ல. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போச்சுன்னா நம்ம காசு மனைவி கிட்ட போயிடும்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா சார்? அதாவது இதை எப்படி எடுக்கணும்னா, நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க இன்னைக்கு நமக்கு ஒரு 5000 ரூபா வருமானம் வருது, அம்மா இன்னைக்கு 5000 வருமானமா அந்தாம்மா அப்படின்னு அவங்க கையில் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நல்ல பெண்மணிகள் மேக்சிமம் அந்த 5000 வாங்கி திருப்பி கணவன்கிட்டே கொடுத்துருவாங்க, அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போச்சுன்னா மனைவிக்காக, 2வது குழந்தைக்காக, நம்மளுடைய வாடிக்கையாளருக்காக, நம்மளுடைய உறவுக்காரங்களுக்காக நம்ம செலவு செய்வோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 2ஆம் அதிபதி 8க்கு போகுது சார். இன்னொரு விஷயம் சொல்லணும், 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போச்சுன்னா திருமணத்துக்காக ஒரு பெரிய செலவு செய்வாங்க, அதுவும் உண்டு. 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல், விபத்து நடந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய செலவு. 8ஆம் இடங்கிறது மருத்துவமனை சார்ந்த விஷயம். இதற்காக நம்ம ஒரு தொகையை நிச்சயமாக செலவு செஞ்சே ஆகும். சரிங்களா? சரி, எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சார், வந்து பிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப, நான் ஒரு வார்த்தையை சொல்ல மறந்துட்டேன், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், எந்த ஒரு விஷயமும் லக்னாதிபதியுடைய வலுவுக்கு தகுந்த பாரு தான் ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது 8ஆம் அதிபதியின் பாதிப்பு நமக்கு அதிகம் இருக்காது. சரிங்களா? அப்போ 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா நமக்கு ஒரு அசுப கடன்கள்லாம் நிறைய வரும். 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு கட்டுற செலவு வரும். சரிங்களா? நிலம் வாங்குகிற செலவு வரும். சுகஸ்தானம், நம்ம உடம்பு நல்லாங்கிறதுக்காக மருத்துவ செலவு, இதெல்லாம் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகுது. 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு, இவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்துருவார் சார். தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்ணுவார். இந்த சிங்கமுத்து ஒரு படத்தில் சொல்லுவார்ல சார், தம்பி கருப்பாக சுருட்டையாக முடி வச்சுருக்கிறவங்கள தெரியுமா அப்படிம்பாரு. தெரியாதும்பாரு. எவ்வளோ செலவு பண்ணாலும் தெரியலைங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தன்னுடைய பெயர் புகழ் நமக்கு பேர் வரணுங்கிறதுக்காகவே பணத்தை செலவு பண்ணணும்னா 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கணும். அரசியலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுது. நல்லா கவனிங்க. தொழிலில் பெரிய முதலீடு போட்டு நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த அமைப்பு தனிச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். 2ஆம் அதிபதி பலம் பெற்று 10ஆம் இடத்தில் போய் அமரும்போது, சரிங்களா, அவங்க தொழில் செஞ்சு அதன் மூலியமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வரலாம். சரிங்களா? பெயர் புகழ் பாக்கியம் 9ஆம் இடத்தை கொடுத்தாலும் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை கொடுக்கக்கூடிய பாவம் 10. இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தும் கௌரவமும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா இவருடைய பணம் பூரா பார்த்திங்கன்னா லாபத்தை நோக்கியே தான் போகும். எந்த விஷயத்துக்காகவும் இந்த பக்கம் தலையாட்ட மாட்டார். பணம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு இருப்பார். அண்ணனுக்கு அக்காவுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இவர் முதல் ஆளாக கொண்டு போய் பணத்தை கொடுப்பார். சரிங்களா? பேங்கில் இருப்பு அதிகம் இருக்கும் 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போச்சுன்னா. சரி, 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் பணம் சம்பாதிப்பாங்க சார், எவ்வளோ நாளும் சம்பாதிப்பாங்க. அது வந்த வேகத்திலே அது செலவாயிடும். என்ன செலவுலாம் கூட அதை நீங்கள் யூகிக்கிறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு அந்த காசு வந்து உங்களை விட்டு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் அதிபதி 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் சொல்லியாச்சு. இப்போ 11ஆம் அதிபதி இந்த 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் சொல்லலாமா வேணாமா? 11ஆம் அதிபதி 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கேப் விட்டுறேன். நான் 2ஆம் அதிபதி 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் சொல்லி நான் சொல்லிட்டேன். நான் திருப்பி 11ஆம் அதிபதி 12 வீடுனா உங்களுக்கு குழப்பமாயிடும். சரிங்களா? அதுக்காக தான். சரிங்க. எத்தனை பேர் வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்க இன்றைக்கி நான் ஜோதிட மீட்டிங் போகிறேன், பிரகாஷ் சார் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் ஒரு முறை கை தட்டுங்க. ஓகேங்க சார். சார் 11ஆம் இடம் மிகப்பெரிய லாபம் சார். இந்த ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 12 லக்கணத்துக்குமே இந்த 11ஆம் பாவம் நல்லதை செய்யும். எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதற்கு என்ன காரணம்னா இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் கண்டிப்பாக 2 நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க சார். ஓகேங்களா? இப்போ 11ஆம் அதிபதி லக்னத்துக்கு வருது. பிறக்கும் போதே பணக்காரர். இந்த சில்வர் பூனில் சில்வர் தட்டில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சார்? பான் வித் சில்வர் பூன் அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர் பிறக்கும் போதே நல்ல ஒரு பணக்கார ஒரு வீட்டில் தான் பிறப்பார். ஒரு பெரிய லாபம் உள்ள ஒரு வீட்டில், இந்த தர்மகர்த்தா வீட்டில், இந்த அரங்காவலர் வீட்டில், அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க வீட்டில் தான் பிறப்பாங்க. 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் இவருக்கு லாபம், மிகப்பெரிய லாபம் வரும். சொந்த தொழில் செஞ்சு வரும். சரிங்களா? சொந்த தொழில், பேச்சு, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பணத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட நிறைய தருவாங்க. வீட்டில் அவரும் சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃபு சம்பாதிக்குது, குழந்தைங்களும் சம்பாதிக்கிறாங்க, அந்த பொண்ணு முதல் கொண்டு சம்பாதிக்குது, இவங்களுக்கு செலவே இல்லைன்னு நிறைய பேர் ஊரில் பேசி கேட்டிருக்கோம். அந்த அமைப்பு 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில், நல்லா கவனிங்க. 11ஆம் இடம் அண்ணன் அக்கா, 3ஆம் இடம் தம்பி தங்கச்சி. ஒரு சில வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க பாருங்கள், மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி இருப்பாங்களே சார். இன்றைக்கி இருக்கிறாங்க சார், நம்மளே கண் கூட பார்க்குறோம். அந்த மாதிரி அமைப்பு சார் இது. அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் துடிச்சு கொண்டு வந்துங்க தருவார். தம்பியுடைய எல்லா முன்னேற்றத்திலையும் அண்ணனுடைய பங்கு இருக்கும். இவருடைய முன்னேற்றம், தம்பியுடைய முன்னேற்றம் எல்லா விஷயத்திலும் அண்ணனுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது மீடியா புகழ் கண்டிப்பாக உண்டு. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயம், புதனின் காரகத்துவத்தில் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை இவங்க மிகப்பெரிய அளவில் அடைவாங்க. 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும்போது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இந்த 7 விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் உண்டு உண்டு உண்டு. அம்மாவுடைய சொத்து நிறைய வரும். இவர் சம்பாதிச்சு நிறைய காசு சம்பாதிச்சு இடத்தெல்லாம் வாங்குவார். வாகனங்கள் வந்து வீட்டில் 1க்கு மேற்பட்ட வாகனங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி படித்த கல்வி எல்லாருக்குமே உதவுறதில்லை, இவங்களுக்கு உதவும். சரிங்க சார். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு, 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தன்னுடைய மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதெல்லாமே ரொம்ப தெளிவாக செய்வாங்க. காசு விஷயத்தில் இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்காக ஒரு மிகப்பெரிய டெபாசிட் பண்ணுறவங்களாம் இவங்க தான் சார். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பதனால். சரி. அதே மாதிரி கோயில் காரியம், தர்ம காரியங்கள் நீங்கள் போய் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா உடனே எடுத்து பணத்தை நீட்டுறவங்க இந்த 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல தான். திருச்சியில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் பெயரை சொல்ல விரும்பலை. மிகப்பெரிய பணக்காரரு, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சொந்தக்காரர். சமீபத்தில் தான் இறந்தார். அவர்கிட்ட போய் எந்த கோயில் கும்பாபிஷேகம், எந்த ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிங்கனாலும் உடனே செக் எடுப்பார். கோயிலுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்பார், அந்த இடத்தினுடைய அமைப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்பார். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பணம் வந்து லட்சத்தில் தான் எழுதுவார். இப்போ அவர் இல்லை, ஆனால் என்றைக்கும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்கிறார். திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அவர் யாருன்னு தெரியும். அவருக்கு 11ஆம் அதிபதி 5ல் தான். மிகப்பெரிய ஒரு அமைப்பு சார். நான் சொல்கிறது எல்லாமே கோல்டன் ரூல்ஸ். நான் எங்கேயாவது புக்கு வச்சுருக்கேண்ணா சார், ஏதாவது பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேண்ணா? நான் என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறத மட்டும்தான் இங்கே சொல்கிறேன்.
அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் அடைச்சிக்குங்க. இந்த காதில் வாங்கி இங்கே கொண்டு போயிருங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க. போனால் வராது, பொழுது போனால் தங்காது, ஒரு முறை மட்டுமே. ஓகேங்க சார். 11ஆம் அதிபதி சார், கை தட்டின உங்களுக்கு நான் கை தட்டுறேன் சார். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது 100% நன்மை. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகுது சார். நல்லா கவனிங்க. 11ஆம் இடம் தன்னுடைய அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 6ஆம் இடத்துக்கு போகும்போது கடன், நோய், எதிரி, வழக்கு சார்ந்த விஷயத்திலிருந்து இவருக்கு லாபம் வரும். இவர் கொண்டு போய் அங்கே லாபம் காசை கொடுக்க மாட்டார். ஆனால் இதில் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இருக்குது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இந்த 5ல் 3 விஷயம் உங்களுக்கு இருக்கும், 2 விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அதையும் இங்கே சொல்கிறேன். 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வந்து அமரும்போது இந்த 2 பலனையும் சேர்த்து கண்டிப்பாக தருவார். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல மனைவி வந்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியலையா, ஊரை சுற்றிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா டெய்லியும் ஒரு காரில் போகிறான் வரான், 10 விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கான்னு ஊரில் சொல்லி பேசியிருப்பீங்க. இந்த அமைப்பு தான் சார். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவியால் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர், மிகப்பெரிய வாடிக்கையாளர் வச்சுருப்பாங்க. 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும். 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால், சரிங்களா, சரி இவங்களுக்கு புதையல் கிடைக்கும் சார், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், புதையல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் என்ன சார் 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் புதையல் வரும், பணம் வரும்னு சொன்னீங்க, எனக்கு ஒன்றுமே வரல அப்படின்னாரு. நீங்கள் ஜோதிடரான்னு கேட்டேன். ஆமான்னாரு. ஜோசியத்தில் நீங்கள் வந்ததே பெரிய புதையல் தான் சார், புதையல் எடுக்க தான் சார் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னாரு. தனியாக போய் சொன்னேன், நீங்கள் பணம் சம்பாதிக்க வந்தீங்களா சேவை செய்ய வந்தீங்களா அப்படின்னு. பணம் சம்பாதிக்க தான் சார் வந்தேன். ஜோசியத்தை எப்போ கையில் தொட்டிங்களோ அது உங்களுக்கு புதையலுங்க, அல்ல கொடுத்து கொண்டே இருக்கும். புதையல் கூட ஒரு முறை தான் கிடைக்கும். ஆனால் ஜோதிடத்தின் மூலியம் வரக்கூடிய வருமானம் நமக்கு தினசரி கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்குறோம். வயசு ஏற ஏற நமக்கான அந்த அமௌண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது என்னை பொறுத்த வரைக்கும் நன்மை தான். சரி, 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால், நல்லா கவனிங்க, 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் இவங்க அப்பா எதையும் சம்பாரித்து வச்சுருக்க மாட்டார். இவர் படித்து வேலைக்கு போய் தொழில் செஞ்சு ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து வேலை செஞ்சு அதன் மூலிமா சுய உழைப்பில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருப்பார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல. சரிங்களா? 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். சரிங்களா? இவங்களும் கோயில் தர்ம காரியங்களுக்கு அதிகமாக பணத்தை செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் இங்கே நல்ல பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லாபத்தை நோக்கி இவர் வெளியில் போயிடணும். சொந்த ஊர், சொந்த ஏரியா, சொந்த மாநிலத்தில் இருப்பதை விட இவங்க வெளியில் போனாங்கன்னா இவங்களுக்கு லாபம், அபரீதமான ஒரு வளர்ச்சி, லாபம், பெயர், புகழ், பாக்கியம், கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லா பாவங்களுக்கும் சொல்லிட்டேனா? 11ஆம் பாவத்தை எல்லா வீட்டுக்கும் சொல்லிட்டேனா? ஏதோ 2 ஸ்தானம் சொல்லாத மாதிரி தெரியுது, என்னன்னு சொல்லுங்கள் யாராவது. 11ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் சொல்லலை. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லது. சார், ஒரு ஹோட்டலுக்கு காலையில் சாப்பிட போகிறீங்க சார், யாருமே அந்த ஹோட்டலில் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, சந்தைக்கிட்ட இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் எல்லா சீட்டுமே ஃபுல்லாயிரும், ஒரு சீட்டு கூட வேக்கன்ட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனிதர் உள்ளே வந்தார்னா இது கல்லால் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், அதை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து உட்காந்து பூரா சீட்டு ரொம்புது அப்படின்னா அவருக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேயே ஆட்சின்னு அர்த்தம். அவருக்கு 7ஆம் இடத்துக்கு ஒரு துணைக்கோள் இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்போது 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது வந்து பார்த்திங்கன்னா தொட்டது தொடங்கும். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்தையும் மறந்துருக்கேன். நம்ம மருதமலை குருஜி ஐயா திருச்சிக்கு வந்தார். அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஐயா எங்கெந்த மீட்டிங்கெல்லாம் புதுசாக தொடங்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கால் வச்சுட்டு வந்துட்டுருக்கிறீங்க ஐயா, அந்த மீட்டிங் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு, தொடர்ச்சியாக 50 வாரம் 100 வாரம் 200 வாரம் பண்ணிகிட்ருக்காங்க ஐயான்னு நான் சொன்னேன்.
நீ சொன்னது நான் கூட கவனிக்கலையா அப்படின்னு சொன்னார். நம்ம மருதமலை குருஜி ஐயா சொல்கிறார். அதே போல் தொட்டது தொடங்கும் அப்படின்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது, 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருப்பது, 3 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக அவங்க தொட்டது அத்தனை தொடங்கும், வாழ்க்கையில் உயர்ந்து மேலே வந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 11ஆம் அதிபதி 12க்கு போச்சுன்னா இவங்களுடைய வேலையே செலவு செய்கிறதுக்காக தான் இருக்கும். சம்பாதிக்கவும் செய்வாங்க, செலவும் செய்வாங்க. சரிங்களா? வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க, ஏண்டா இவ்வளோ சம்பாதிக்கிற எதுக்கூட எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த கர்ணன் சொல்லுவார் பார்த்தீங்களா? சார் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். மகாவிஷ்ணு கிருஷ்ணர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட அர்ஜுனர் ஒரு முறை போய் கேட்குறாரு, என்ன எப்போ பார்த்தாலும் தர்மம் பண்ணுறதுல கர்ணன் தான் பெரிய ஆளுங்கிறீங்க, நாங்களாம் பண்ணலையா அப்படின்னு. எப்படி இருந்தாலும் தர்மம்னு வந்தால் அது கர்ணன் தான், உங்களால் வர முடியாதுன்னு சொல்கிறார். நம்மளால தான் நல்ல உசுப்பு ஏற்றுவார் கிருஷ்ணர். அப்படிலாம் இல்லை, ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஒரு தங்கமலையும் இந்த பக்கம் ஒரு தங்கமலையும் விட்டுட்டு நடுப்புற நம்ம சேலம் சண்முக ஐயா மாதிரி மகாவிஷ்ணு கிருஷ்ணர் உக்காந்துக்கிறார். இவங்க தானம் பண்ண சொல்கிறாரு, இவங்களையும் தானம் பண்ண சொல்கிறாரு. அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு, ஒரு மண் வெட்டி கொண்டு வந்து வெட்டி வெட்டி தங்கத்தை அள்ளி 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 கொடுக்குறாரு. அவரால் முடியல. இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து அதாவது இந்த வாரம் ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன கிழமை, சனிக்கிழமை. இன்றைக்கி சனிவாரம்னு வச்சுக்கோங்க, தெலுங்கில் சனிவாரம்னு வச்சுக்கோங்க. அடுத்த சனிவாரம் வரைக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கொடுக்க முடியல. மறுபடி என்னால் முடியலன்னு ஒத்துக்கிறாரு அர்ஜுனன். சரிங்களா? உடனே கர்ணனை கூப்பிட்றாரு கிருஷ்ணர். கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா அவருக்கு இது கொடுத்தேன், அவர் என்ன கொடுத்துட்ருக்கிறாரு, நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி இது உன் கோட்டான்னு சொல்கிறாரு. இவர் உடனே இவர் கொடுப்பாருன்னு தான் கிருஷ்ணர் எதிர்பார்த்தாரு, அர்ஜுனன் எதிர்பார்த்தாங்க, எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டார், புறாமலையும் எடுத்துக்கிட்டார். ஒரே ஆளை கூப்பிட்டு புறாத்தையும் எடுத்துகிட்டு போன்ட்டார். இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா, 1000 இருந்தாலும் கொடை வள்ளல்லாம் அது கர்ணன் கர்ணன் கர்ணன், இனிமேல் நீ இந்த தம்பட்டம் பேசுகிறதே கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுடைய வாய்க்கு பூட்டை போட்டார். அதாவது இந்த கதையில் நல்லா தெரிஞ்சுங்க, தர்மம் செய்கிறவங்க யாரும் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க, கையை கட்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. யார் கை கட்டிட்டு அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்துங்க. சரிங்களா? இதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் தான் கொடைவள்ளல் அப்படின்னு சொன்ன அர்ஜுனனுக்கு அவருடைய அகந்தையே மகாவிஷ்ணு அழித்தார் கிருஷ்ணர். ஆனால் தர்மத்துக்காக அந்த அர்ஜுனன் பக்கம் நின்று இவ்வளோ பெரிய கொடைவள்ளலையும் அழித்தார். புரியுதுங்களா? இது அந்த குட்டி கதை. அப்படி 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் அமரும்போது பார்த்திங்கன்னா வருமானமும் வரும், செலவும் செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க மருத்துவ செலவு, இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, சிசேரியன் பண்ணுறது, அதே மாதிரி உறுப்புகளை இழத்தல். சார் நல்லா கவனிங்க, 12ஆம் அதிபதியுடைய தசை புத்தி அந்தரம் 12ஆம் இடத்துடைய தொடர்பு இல்லாமல் நம்மளுடைய உறுப்பு வெளியில் போகாது. அது எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, கண்ணாக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, ஈவன் பெண்களுக்கு அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துடைய தொடர்பு இல்லாமல் அது வெளியில் போகாது. நீங்கள் விரயம்னா பணம் காசை மட்டும் நினைக்காதீங்க, சொத்து நம்மளை விட்டு போகிறது விரயம், நம்ம குழந்தை நமக்கு முன்னாடியே போகிறது விரயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமைப்பு சம்பாதிக்கிறது பூராமே பணத்தை வெளியில் போகிறது கூட விரயம். புரியுதுங்களா? அப்போ 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகும்போது பணத்தையும் தருவார், விரயத்தையும் தருவார். இங்கே வரும்போது எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குது, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மீட்டிங்லாம் வந்தார்னா நம்ம பிரகாஷ் சார் என்ன பண்ணுவார்னா, அவரால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை கொடுத்துட்டே வருவார். அப்படி ஒரு முறை சீர்காழியில் போய் நாங்கள் பேசிட்டு வரும்போது காரில் நாங்களாம் சேர்ந்து வந்தோம். அப்போ ஐயா கிட்ட நான் சார்கிட்ட கேட்டேன், பிரகாஷ் சார்கிட்ட, சார் எப்படிங்க சார் உங்களால் இது முடியுது அப்படின்னு. சார் இன்றைக்கி நான் 10 கொடுத்தா நாளைக்கு எனக்கு 20 வரும் சார். நல்லா கவனிங்க, இறைக்கத்தான் கிணறுல தண்ணி ஊறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தானம் தர்மம் செய்யணும். அந்த தர்மத்தை செய்யக்கூடிய பாவம் 9, 12. நல்லா கவனிங்க, 6ஆம் இடமெல்லாம் கிடையாது, 9ஆம் இடமும் 12ஆம் இடம் தான் தர்மம் செய்கிறது. என்ன காரணம்னா 12ஆம் இடத்துக்கு பெரிய கேந்திரம் 9 தான்.
வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் வரணும்னாலும் அந்த 12ஆம் இடத்துடைய தயவு நமக்கு வேணும். இன்னொரு சின்ன சம்பவம். இதே திருச்செங்கோடு வந்துட்டு நானும் பிரகாஷ் சாரும் ஒரு காரில் திருச்சி வரைக்கும் போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ராசி தெரியாது பிரகாஷ் சாருக்கு, என்னுடைய லக்னம் தெரியாது, என்ன டேட் ஆஃப் பர்த் கூட அவருக்கு தெரியாது. ஆனால் சொன்னார், தொட்டியத்துக்கு அடுத்து காரில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் அடுத்த வருஷம் 12வது மாதம் ஒன்று வாகனம் வாங்குவீங்க அல்லது ஏதாவது ஒரு நிலம் வாங்குவீங்கன்னு சொன்னார். அன்றைக்கி வந்த ஓட்டுநருக்கு மட்டும் தெரியும். நாங்கள் 3 பேர் தான் அன்றைக்கி காரில் இருந்தோம். அவர் சொன்னதில் கிட்டத்தட்ட ஒரு 70% இப்போ சரியாக வந்துட்டுருக்கு. நான் ஒரு இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த முயற்சி மிக விரைவில் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அதெல்லாம் அவர் சொல்கிறார் அப்படின்னா, நிமித்தம் பார்க்குறார். தமிழ்நாட்டில் தாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்களில் முதல் 2 இடத்துலையும் நம்ம பிரகாஷ் சார் இருக்கிறார். அது 1வது இடமா 2வது இடமாங்கிறது உங்களுடைய கணிப்புக்கே விட்டுறேன். முதல் 2 இடத்துலையே அவர் இருக்கிறாரு. ஜோதிடம் வந்து படிக்கணும். தினசரி தங்கப்பாண்டியன் ஐயா சொல்வார், கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவக காரகத்துவம் இதெல்லாம் படிச்சுட்டே இருங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி நம்ம சின்ராஸ் ஐயா சொல்வார், ஒரு ஜாதகத்தை எடுத்து தப்போ ரைட்டோ பலன் சொல்லி பழகுங்க. பலன் சொல்ல தான் உங்களுக்கு பலன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாரு. எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஞானம் குறைஞ்சிச்சின்னு வச்சுங்க, தினசரி வாக்கிங் போகும்போது செல்ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டு நான் கேட்கக்கூடியது எல்லாமே நம்ம சின்ராஸ் ஐயா தான். நீங்கள் அவருடைய தலைப்பில் எடுத்து எந்த வீடியோ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 90% நெகட்டிவே சொல்ல மாட்டார். கோயில் பரிகாரமே சொல்ல மாட்டார். அதுக்கெல்லாம் அவர் ஆப்போசிட்டான ஆள் கிடையாது. அவருடைய நோக்கம் கிரகங்களை இணைச்சி பலன் சொல்கிறார். வீடு கொடுத்தவர், நட்சத்திரம் கொடுத்தவர், யாரோட தொடர்பில் இருக்கிறாங்க, இதை மட்டும். ஆனால் அதுதான் ரியலாக உண்மை. இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக வரீங்க, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், என்ன மேடம் இதான் வர நேரமா அப்படின்னா, ஆமாம் சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு உள்ளே வந்துடுவீங்க. வீட்டில் பெரிய சண்டை போட்டுட்டு வரீங்க, என்ன மேடம் இப்போ தான் வரதா, நான் தன்மையாக கேட்டால் கூட ஆமாம் இப்போ தான் வருவேன், இப்போ என்னங்கிறீங்க. இது எப்படி மனிதனுடைய சிந்தனையோ இப்படி தான் கிரகங்களையும் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு கிரகம் பாவ கிரகங்களோடு உட்காந்துருக்கும்போது நம்மளை முடிஞ்ச அளவு போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு கடைசியால் தான் நன்மையை செஞ்சுட்டு போகும். சரிங்களா? நான் எங்கேயுமே மேடையில் பேசும்போது டயத்தை கீப்பப் பண்ணுவேன். 1/2 மணி நேரம்னா கரெக்டாக அந்த 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். ஏன்னா எது எப்படியோ காலையில் 6 மணிக்கு சூரியன் உதித்து வந்துடுறார். பொழுது விடிஞ்சாலும் சரி விடியாட்டின்னு சரி நம்ம அந்த சொல்வடைக்காக சொல்லிகிட்ருக்குறோம். 6 மணி ஆனால் சூரியன் எப்படி கிழக்கில் வராரோ அதே மாதிரி இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னபடி நிற்கணும். அந்த டைமை கீப்பப் பண்ணணும். நீங்களும் ஒரு நாளைக்கு ஜோதிடர் ஆகி என்ன மாதிரி மேடையில் வந்து தெளிவாக தைரியமாக ஒரு நல்ல ஜோதிட கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செந்தூரான் அறக்கட்டளையில் முதல் கருத்தரங்கத்தில் முதலாவது எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் திரு பிரகாஷ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி சார், வணக்கம். நம்ம உரை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் அப்படியே கைத்தட்டி சொல்லுங்கள். ஜோதிடர்கள் கை தட்ட பணம் வரும். நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கை தான் அஸ்தம், இணைந்த கைகள் அஸ்தம். சரிங்களா? இணைந்த கைகள் படத்தில் நடிச்சு தான் அருண்குமார் ராம்கெல்லாம் ஃபேமஸாக ஆனாங்க. அப்போ நீங்கள் கையை தட்டினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் தினசரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஆஃபீஸில் கூட நீங்கள் பாட்டை உட்காந்துட்டு கை தட்டிட்டுருங்க. வீட்டில் கை தட்டிடாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க அப்போ நம்மளுடைய முதுகை தட்டி போடுவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். அதாவது திருச்சியிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு. ஏறக்குறைய 12 ராசிக்குமே கிரகங்கள் 7 குடையன் 8 இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவாக பிட்டு வச்சார். ஒரு அற்புதமான ஒரு நம்முடைய காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஜோதிடரை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஜோதிடத்தை என்ன சொன்னார் குமாரசாமி, ஜோதிடமே திடமாக நடாவுக்கு சொன்னார். ஜோதிடம்ங்கிறது திடமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவர் சொன்னார். என்ன போல ஜோசிடர்கள் எல்லாருமே நிறைய பேர் வரணும், நான் மட்டுமில்லை அதே மேடையில் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஜோதிடர்களுக்காக நம்ம செந்தூரான் அறக்கட்டளை சார்பில் என்னுடைய அன்பு மகன் பிரகாஷ் அவர்களுக்கு சால்வி அணித்து சந்தோஷப்படுத்தி அவர் நல்வாழ்த்து கூறி பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார். வாழ்த்துக்கள். முதல்ல பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். அதை நம்ம ரவிகிட்ட நல்லாவே கற்றுக்கலாம். உட்காந்ததும் என்ன கேட்டார், எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா
அப்படின்னு கேட்டார். அப்போ மற்ற எதையாவது கேட்டோம்னு வைங்களேன், நம்ம கவனம் திரும்பாது. சோறு வர்றாங்களாம்யா அப்படின்னம்னா டக்குன்னு திரும்பிடும், அவங்க சைடில் கவனம் திரும்பிடும். அப்போ கவனம் அப்படின்றது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னா பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்பிட்டோம், 3வது தடவை கேட்கல தான் எல்லாம் சவுண்டாக சொன்னாங்க சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு. அப்போ அடுத்து வந்து எங்கள் சோறா ஒரு வாட்டி கை தட்டுங்கன்னு தான் ஒரு சவுண்டு வந்தது பார்த்தீங்களா, பெரிய சவுண்டா. அப்போ சபையை வந்து நம்ம சைடில் வந்து திருப்புறார் அப்படின்னு அர்த்தம், வசியம் பண்ணுறார். அந்த சபையை வந்து நம்ம பக்கம் திருப்பணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சு வந்து ஒருத்தரை கட்டி போட்டுறணும், அவங்க எந்திரிச்சு போகவே கூடாது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மீட்டிங்கில் கூட தெரியாது, நம்ம இந்த இலக்கிய மேடைகள் அல்லது வந்து பட்டிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வேறு ஏதாவது பொதுக்கூட்டம் அப்படின்னு வைங்களேன், வருவாங்க மொத்தமாக வந்து உட்காருவாங்க. வந்து உட்காந்ததும் ஒரே ஒரு அம்மா எந்திரிக்கும், இல்லாட்டி ஒரு ஆள் எந்திரிப்பார். மாப்பிள்ளை வரியா டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னம்னா அந்த லைன் அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுவான் மொத்தமாக. எங்கடா அங்கே தானப்பா இருந்தாங்க இவ்வளோ பேர் அப்படின்னம்னாக்கா அப்படியே கிளம்பிடுவாங்க. அதே இது லேடிஸ் வந்தாங்கன்னு வைங்க, இன்னும் வந்து ஒரே ஒரு அம்மா எந்திரிச்சா போதும், ஆமாம் மரகதான் நீ வரல அப்படின்னாக்க, ஏன் அப்படின்னா இல்லை ஒன்றும் மண்ணா வந்தான் நம்மளை ஒன்றும் மண்ணாவே போயிடுவோம் அப்படின்னாக்க மண்ணாவே ஒரு மாதிரி தான் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க கொத்தோட. அது மாதிரி இல்லாமல் அந்த பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது நம்மளை நோக்கி ஈர்க்கணும். கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரவி பேசுகிறப்ப வந்து அந்த சப்ஜெக்டை வந்து அவர் ஆழமாக கொண்டு போல நம்ம அரங்கில் வந்து பின் பாயிண்ட் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அமைதியாக இருந்து எல்லாரும் கேட்டோம் இல்லையா, அது வந்து அந்த பேச்சில் வந்து நம்மளை இழுக்கக்கூடிய அந்த விதம். அப்போது பேச்சாளர்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து என்ன ஆகும், மேடையில் வந்து நம்ம நின்று பேசணும் அப்படின்னு வரையிலேயே கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா, ஏப்பா அப்படி அட ஏப்பா நீ வேற அம்புட்டு பையில் நம்மளே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். எல்லாரும் பார்க்குறதுக்கு தான் மேடை, போய் ஒளிஞ்சு உட்கார்றதுன்னா மண்டபத்துக்கு பின்னால் போய் நின்று பேசலாம்ல, நம்ம வாட்டுக்கு எம்பிட்டு நேரம் வேணாலும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மண்டபத்தில் உட்காந்து பேசுகிறோம், மேடையில் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கு முன்னாலையும் பேசணும்ல, அதான பேச்சு கிழகு. அப்போது அவர் என்ன பேசினார், இல்லை விடுங்க சோசிய மேடையில் தான் நம்ம என்ன பேசுகிறோம், 13வது கட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன், 14வது கிரகத்தை பற்றி சொல்கிறேன், 29வது நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறேன்னு யாராவது பேசுகிறாங்களா? என்னமும் பேசுகிறே கிடையாது. எப்போ பேசுங்க, உளுந்த ஊறவை, அரிசியை ஊறவை, அதை தனியாக அரை, இதை தனியாக அரை, சின்னதாக ஊற்றுனா பணியாரம், அகலமாக ஊற்றுனா தோசை, கொஞ்சம் குண்டாட்டை ஊற்றுனா இட்லி, அதுலேயே பொடியை போட்டால் பொடி தோசை. ஆக இந்த வெரைட்டி தெரிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் ஏன் பெரிய ஜோசியர் இல்லையா? இந்த வெரைட்டி தெரியணும். நமக்கு வந்து இந்த மாமியார் கூப்பிடுவாங்க மருமகளை, ஏம்மா என்னம்மா பண்ணுற, அத்தை இந்த வேலை செஞ்சுக்கிறக்கேத்த அப்படின்னாக்க அங்கே வீட்டுக்காரர் துணி மடிச்சுக்கிட்டு இருப்பார், இது மடியில் படுத்துருக்கோம் இல்லையா? ஆனால் அங்கே கூப்பிட்றது வந்து நான் வேலை செஞ்சுக்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நம்ம அந்த வெரைட்டியை காமிக்க தெரியணும் ஜோசியருக்கு அப்படிங்கிறது. அப்போ பேசுனதே தான் பேச போகிறோம். இப்போ நிறைய மீட்டிங்கு, நிறைய ஆயிரக்கணக்கான மீட்டிங் யூடியூப் அப்படின்னு தட்டி விட்டோம்னா எத்தனை வருது. எல்லாருமே அந்த 12 கட்டம், 9 கிரகம், 27 நட்சத்திரம் அதுக்குள்ளேயே தான் சுற்றி வர்றாங்க. ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசம். இப்போ ஒன்றும் இல்லை, சனி அப்படின்னதுமே எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. என்ன காரணம், அது வந்து பயங்கரமான கிரகம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் நம்மகிட்ட இருக்கிறது. சனிங்கிறது பயங்கரமான கிரகம். அப்போ இவ்வளோ பயங்கரமான கிரகத்தை என்னத்துக்கு விவரம் புரியாமல் ஜோசியத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க? பேசாமல் தூக்கி போட்டுவிட்டு யுரேனஸு, புளூட்டோ, நெப்டியூன்லாம் தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அது மாதிரி சனியும் சேர்த்து தூக்கி எறிஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருக்கலாம் இல்லையா? குருவோட போதும்யா, அதுக்கு அங்கிட்டு போக வேணாம் நம்ம அப்படின்றதா பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அதையும் சேர்த்து உள்ளே வச்சு எங்கே பஞ்சாயத்தே உனக்கு சனி தான் அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் இருக்கிற புளூட்டோவையும் நெப்டியூனையும் அவன் உள்ளே கொண்டு வந்திருந்தான்னா என்ன ஆகும், இந்த சென்மமே உனக்கு பிடிச்சிச்சிரா அப்படின்ற மாதிரியான கண்டிஷனுக்கு போயிடுவாங்க இல்லையா? ஏன்னா ஒரே யுரேனஸ் ஒரு சுற்றி வர்றதுக்கு எம்பிட்டோ டைம் ஆகுன்றாங்க. அப்போ 339 வருடம் பக்கத்தில் யுரேனஸுக்கு போயிட்டு வந்தவர் இருக்கார். அப்போது பாலமுருகன் ஜோதிட டேட்டா இருக்கார் இல்லையா, அதனால குமாரசாமியத்துக்காரர் இருக்கார்ல. அப்போது இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா சனி இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாதுல்ல. என்ன பண்ண முடியும், ஒருத்தனுக்கு ஆயுசு வேணும்ல, ஆயுசு வேணும்னா யார், சனி தான் வேணும். பொழப்பு வேணும்ல, பொழப்பு வேணும்னா சனி தான் வேணும். ஏப்பா பொழப்பும் ஆயுசு இல்லைன்னா வேறு என்னையா செய்ய போகிறாமே, அதாவது தெண்டமாக பிறந்து முண்டமாக கிடக்கிறதா
அப்புறம் அதுக்கும் வழி இல்லை. அப்போ என்னதான் செய்கிறது அப்படின்னாக்க, சனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். எது? நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான கிரகம். ரெண்டாவது, இப்போ சனி வந்து கெடுப்பார் அப்படின்னுக்கிட்டே இருக்கிறோமே, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தனுசு லக்னத்துக்காரனுக்கு சனி நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா? இருந்து தான் ஆகணும். மகர லக்னத்துக்காரனுக்கு நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா? அதாவது நீங்கள் வந்து காலபுருஷன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கலாபுருஷன் தான் தெரியும், காலபுருஷன் தெரியாது. நம்ம ஜோசியத்துக்குள்ளே வரையில பாருங்க, காலபுருஷன் ஏதோ பெரிய ஆள் போல இருக்கு, அவனை பற்றி அம்பிட்டு போயிலும் பேசுகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு, இனிமேத்தே வருவார், மீட்டிங்க்கு லேட்டாக வருவார் போல இருக்குன்னு நினச்சிக்கிருப்போம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஓடுற கட்டத்துக்கு பேர் தான் காலபுருஷன் அப்படின்னு, இல்லையா? அப்போ பெண்கள் தான் யோசிச்சிருப்பாங்க, நான் என் புருஷனுக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன், நீ இப்போ காலபுருஷன், நீ வந்து காலபுருஷனை படின்னுக்கிட்டு இருக்க, அது பிடிக்காம தாயா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட காலபுருஷ தத்துவத்தை பலரும் ரசித்து ருசித்து படிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக காமிச்சதுங்கிறது திரு பொன்னையா சாமிகள். ஜோதிடத்திற்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க காலபுருஷ தத்துவத்துக்கு. என்ன 2 புக்கு. என்ன பிரமாதமாக இருக்குன்னு தெரியுமா? தெரியாது, ஏன்னா நான் படிக்கல. நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட புக்கு கேட்டேன், அவர் கொடுக்கல, நான் படிக்கல. கண்டிப்பா நீ என் கைக்கு வந்துடும் அந்த புக்கு. அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் படிங்க. படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஜோசியத்தை பற்றின ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். நீயே படிக்கலையே, உனக்கு எப்படி கிடைக்கும்? நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், நிலாவில் பாட்டி வடை சுடுதுன்றான், எவனாவது போய் வாங்கி சாப்பிட்டு வந்தானா? இல்லை. அதில் வடையில் கொஞ்சம் உப்பு ஏறலாம் போச்சு இறங்கலாம் போச்சு, யாராவது சொன்னாங்களா நம்மகிட்ட வந்து? ஆனால் இன்னும் நம்பிக்கிட்டு தானே இருக்கேன் நிலாவில் வடை சுடுதுன்னு. அப்போ அது மாதிரி காலபுருஷன் எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய டீட்டெயில் கொடுத்தாங்க. இன்னொரு டீட்டெயில் பாருங்கள், கிரகம் இல்லாமலே பலன் சொல்லலாம் பாரு. அவர் மீட்டிங்கில் பேசினதே நான் கேட்டிருக்கேன். சென்னை மீட்டிங்கில் ஒரு மேடையில் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ சொன்னார், கிரகமே வேணாம் சின்ராசு, வெறும் கட்டத்தை வச்சுக்கிட்டே பலன் சொல்லணும்யா அப்படின்னு. இன்னும் அடுத்த வருஷம் வந்து பாருங்க, காகிதமே வேணாம்டா நமக்கு, சும்மையே உட்காந்து பலன் சொல்லணும்யா. அப்போ பாருங்க எப்பேற்பட்ட மீட்டிங்குள்ளே வந்திருக்கீங்க நீங்கள்லாம். நம்மலாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, அதான் இதில் மேட்ரு. சரியா? அப்போ நம்ம வர்றோம், மீட்டிங்க்கு வர்றோம் அப்படின்னா என்ன பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி அரைச்ச மாவையே அரைச்சி ஊற்றுன தோசையவே ஊற்றி அதே வேலை தான் செய்கிறோமா அப்படின்னாக்க இல்லை, நம்ம வேறு மாதிரி ஊற்ற போகிறோம். அப்போ இங்கே விதவிதமாக கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ரெசிபீஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த செந்தூரானுடைய இந்த மீட்டிங், அதுவும் முதல் மாதம் மீட்டிங், முதல் மாதம் தானே? முதல் மாத மீட்டிங்கு எனக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் கால் எடுத்து வச்சப்போ சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகத்துக்கு? அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் வைக்கக்கூடிய இந்த சிறு அடி, நிலவில் நான் எடுத்து வச்சுருக்க இந்த சிறு அடி மனித குலத்தின் அசுர பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? அது மாதிரி பிரகாஷ் வந்து, நான் பிரகாஷை கேட்டேன், ஏப்பா மதுரையில் மீட்டிங் ஓட்டா இங்கனக்குள்ளே நான் பாட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடுவேன், நீ போன வாரம் தான் வந்துட்டு போனேன். இப்போ திருச்செங்கோடு எப்படி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு சொந்த ஊர் மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி திருச்செங்கோடு வரேன்னே தெரியல. போன வாரம் வந்திருந்தேன், அவர் முரளி மோகந்தன் கூப்பிட்டுருந்தார். அதாவது இந்த பள்ளியோடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நோட்டு புஸ்தகம் கொடுக்குறோமுங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அது பிள்ளைகளோட முகத்தை பார்க்குறதுக்காக வந்தேன் சார். அது பிரமாதமாக இருக்கும் சார். நீங்கள் ஒரு முகத்தை பார்த்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகும். சிலரை பார்த்துருக்கீங்களா? நமக்கு இதை எப்படி சொன்னால் புரியாது, இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், டக்குன்னு புரியும். நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றாங்க இல்லையா, சாதகத்தை கொடுத்தது அவங்க முகத்தை நீங்கள் பாருங்கள், வணக்கம் போட்டதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வெள்ளையாக இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். ஒரு அடையாளமும் இருக்காது, ஒரு அடையாளமும் இருக்காது. நீ ஆமாம், எதையுமே நீ கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் சொல்லுங்கள் என்ன கேட்க வந்து, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நான் கேட்டுக்கிறேன், கடைசியாக கேட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. இன்ன ராசி, இன்ன நட்சத்திரம், இன்ன தசாவுத்தி நடக்குது, பிரமாதமாக 7.5 சனி முடிச்சு வச்சு, சரி அப்புறம் கேள்வி வரும்னா நம்ம சொல்லிட்டு நிறுத்தினோம்னு அப்புறம் அப்படிம்பாங்க. அப்புறம் அப்போ எப்படி பலன் சொல்லுவ நீ?
அதை கற்றுக்கிறதே சார் கலை. அதனால தான் சொல்லுவாங்க, நான் ஜோசியம் 10 வருஷமாக படிச்சுக்கிருக்கேன், இன்னும் 40 வருஷம் கூட படி, அது பிரச்சனையே இல்லை. அப்படி பார்த்தா நாங்களும் தான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிக்கிறது பிரச்சனை இல்லை, எப்போத்தேப்பா சொல்லுவ அப்படின்னாக்கா அவர் யாருக்கும் சொல்ல மாட்டாருங்க, முக்கியமான ஆள் வந்தாத்தேன்னு சொல்லுவார். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஏன்னா இவரால் மற்றவர்கள்ட்ட முக்க முடியாது, அதனால் முக்கியமான ஆள் வந்தாத்தேன்னு சொல்லுவேன். சொல்கிறதுக்கு பயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வகையில் ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தை. அதனால தான் ஜோதிட கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் இருக்கிறது விப்ஜிஆர்னு 9 கலர் என்னமோ சொல்கிறாங்க இல்லையா, 7 கலர் இருக்குன்றாங்க. அதில் மெயினாக 3 கலர் தான் சொல்கிறாங்க. அந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நமக்கு டிவியில் எத்தனை கலர் காமிக்குது பார்த்தீங்களா? நம்ம பார்க்குற கலரெல்லாம் அதில் கலர் கலராக காமிக்குது இல்லையா? சரியா? அப்போது அவ்வளவு 3 கலரை வச்சு அத்தனை வேரியேஷன் காமிக்க முடியும்னா நம்ம 9 கிரகத்தை வச்சு எத்தனையா காமிக்கிறது, 12 கட்டத்தை வச்சு எத்தனையா காமிக்கிறது? அதனால் பிரமாதமாக காமிக்கலாம். இப்போ காமிப்பாங்க பாருங்க, ஒவ்வொருத்தராக பிரமாதமாக இருக்கும். யாரும் அசையாமல் உட்காந்து கேட்கணும். மொத்தத்தில் நான் பேச வந்தது, பேசின ரவிக்கு நன்றி சொல்கிறதுக்காக. பிரமாதமாக பேசினார், அவர் கை தட்டுங்க, நன்றி.